இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் விடுதலையாக எங்களுக்காக சிலுவையிலே மரித்தவரே, நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க எங்களுக்காக இரத்தம் சிந்தியவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய பிறப்பால், உம்முடைய வாழ்வாள், உம்முடைய இறப்பால் நாங்கள் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கண்டு கொண்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் நோவாவிற்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றார். இனிமேல் மக்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் வாக்குறுதியை தெளிவாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் தன்னை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு பின்பு தமது அப்போஸ்தலர்களை நோக்கி, நீங்கள் என்னை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, சீமோன் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியா என்று அறிக்கையிட்டார். பின்பு இயேசு பாடுகள் பட வேண்டும் என்று கூறிய பொழுது புனித பேதுரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து அதனால் அவரை கடிந்து கொள்கிறார். இயேசுவே ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே மரித்தவரே, எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பவரே, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். இறைவா, நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். உம்மை பின்பற்றி சாட்சிய வாழ்வு வாழ எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். உள்ளத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு நல்லதை செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.